இப்போ நாங்கள் அதிமுக பாஜக கூடி வச்சாலும் கசப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. உங்கள் கருத்து நான் நீங்கள் நேற்றைய முன்தினம் ஓட்டர்ஸுடைய மக்களிடம் கேட்ட கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு. அது ஒரு ஓட்டர்ஸ் பெரும்பாலும் இதுவரை அவருடைய கருத்து கணிப்புகள் தேர்தல் முடிவுகளில் சரியாக இருக்குது. எக்ஸாக்டாக இருந்தாலும் சரி, இல்லை நியர் டு ரியாலிட்டி அந்த மாதிரி தான் அவங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்னு மக்கள்கிட்ட, தமிழ்நாடு மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு டெஃபினட்டாக வெற்றி பெறும் அப்படின்னு 36% மக்களும், மோஸ்ட் லைக்லி டு வின் அப்படின்னு 17% மக்களும், மொத்தம் பார்த்தீங்கன்னா 53% மக்கள் இப்பொழுது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார். ஏன்னா அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தார், கண்டார், வென்றார். அந்த மாதிரியாக 24 மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய முழு அரசியல் சூழ்நிலையும் புரட்டி போடப்பட்டிருக்கு. இது பார்த்து நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கு. அதனால் அவர் திருத்தணியில் என்னவெல்லாமோ பேசியிருக்கார். அவர் அவர் சொன்னதில் ஹி இஸ் நாட் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். நான் ஒன்றும் தப்பான அபிப்பிராயத்தில் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தலை. என்ன சொல்லியிருக்கார் அதில் பேசும்பொழுது, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, எந்த ஷாவாக இருந்தாலும் சரி, எங்களை ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு. ஐயோ பாவம், உங்கள் தகப்பனார் கருணாநிதியின் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணவரே ஷா தான். கே ஷா அன்னைக்கு கவர்னராக இருந்த கே ஷா தான் உங்கள் தகப்பனார் ஆட்சியை ஊழலுக்காக டிஸ்மிஸ் பண்ணார். அதனால் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்தார்கள், திமுகங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை முழுமையாக மாறி, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வர்றதுக்கு முதல் நாள் இருந்த அரசியல் சூழ்நிலை வேறு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேறு. அதனால தன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கார்.